ஹாய் ஆல், இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேஎஃப்சி சிக்கனை யாராலுமே கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். பட் ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் கேஎஃப்சி டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் சூப்பர் எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் டைப்பில் வந்துட்டு நான் வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த மசாலாஸ்லாம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா அந்த ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோர்க் வச்சு ஓட்ட போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம சீசனிங் லைட்டாக வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேப்ரிக்கா பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. பேப்ரிக்கான்றது ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இந்த பெல் பெப்பர் வரும்ல, குடமிளகா வரும்ல, சிவப்பு கலர் குடமிளகா, அதை வந்து கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறது தான் வந்து பேப்ரிக்கா பவுடர். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சுகரை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நல்லா ஒரு கலந்துட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக வச்சுக்கோங்க. தாராளமாக ஒரு 4 to 5 hours வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசப்படாது. இது கூட மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்கனில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் முட்டை சேர்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு மைதா எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு பொருளும் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பொருளை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் எம்மியாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கூடவே இதையும் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 4 to 5 hours வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த சிக்கனை என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு உதறிட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரை மாவு இருக்கு இல்லையா, வரமாவை, அந்த வரமாவில் போட்டுட்டு நல்லா கைகளால் நல்லா ஒரு கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம்ல அது மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி பிடிச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த கேஎஃப்சி கடையிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளேக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதனால் கைகளை வச்சு நல்லா ஒரு அழுத்தி கொழுக்கட்டை மாதிரி அழுத்தி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ உதறினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்ச ஆயிலில் நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம போடணும். நம்ம சிக்கனை போட்ட நிமிஷமே நம்ம வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 3 minutes ஒன் சைட் குக் ஆகட்டும். இன்னொரு பக்கத்து திருப்பி போட்டு ஒரு 3 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு பக்கத்து ஒரு நிமிஷமும் இன்னொரு பக்கத்து இன்னொரு நிமிஷம், டோட்டலி 2 minutes. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 8 minutes சூப்பராக குக் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணும்போது நம்மளோட சிக்கன் சூப்பராக வேகிறதுக்கும் அண்ட் ஹை ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறமா அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் சொன்ன அந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ குக் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மைனஸோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆகிடும். சவுண்டை கேளுங்க. நல்லா ஃப்ளேக்கியான சூப்பர் கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.